அனைவருக்கும் வணக்கம். லாலாஜி மகராஜின் படைப்புகளின் முழு தொகுப்புகள் பாகம் 3. கடிதம் எண் 30, புத்தகத்தில் பக்கம் 81. இந்த கடிதம் 1931ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 5ஆம் நாள் எழுதப்பட்ட கடிதம். அன்பானவரே, நீங்கள் நீண்ட காலம் வாழ்வீராக. ஆசிகள். பண்டாராவில் நீங்கள் கவனித்த மாதிரி எனது உடல் தேறி நான் ஆரோக்கியமாகவும் இருக்கிறேன். சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனையும் குறைந்துள்ளது. அந்த நேரங்களில் எனது ஆன்மீக பலத்தினால் மட்டுமே நான் பணி செய்தேன். ஒரு கணம் கூட பணியின்றி நான் இருக்கவில்லை. இத்தகைய சூழ்நிலைகளில் என் மதிப்பிற்குரிய மூத்தவர்கள் மற்றும் கடவுளின் உதவியின்றி வேறு எந்த ஆற்றலினாலும் என்னால் இப்படி பணியாற்றி இருக்க முடியாது. என்னால் இப்போது சாப்பிட முடியவில்லை. சுவையே தெரிவதில்லை. நான் ஒரு டாக்டரிடம் சென்று பரிசோதித்துக் கொண்டேன். அவர் அமிலம் அதிகரித்துள்ளது என்றும் சர்க்கரை நோய்க்கான அறிகுறி தெரிவதாகவும் கூறினார். மருந்துகள் எழுதி கொடுத்தார். அவற்றை நாளையிலிருந்து எடுத்துக்கொள்வேன். எனது கல்லீரலும் சிறுநீரகங்களும் சரியாக இயங்கவில்லை. மேலும் இயக்க ஆற்றலும் மெதுவாக குறைந்து வருவதாக எண்ணுகிறேன். அப்படி இருந்தால் யுனானி அல்லது நீர் சிகிச்சை மேலானதாக இருக்கும். எவ்வாறாயினும் கடவுளின் சித்தமே உயர்ந்தது. அகற்ற வேண்டிய பற்களை எடுத்தாகிவிட்டது. இப்போது அடுத்து எடுக்க வேண்டிய பற்களும் உள்ளன. ஆனால் செகந்திராபாத்தில் உள்ள டாக்டர் ஸ்ரீ கிருஷ்ணலாலிடம் சென்று அவற்றை அகற்றிக் கொள்வேன். நேர்முக தேர்வுக்கு செல்லும் பொழுது நீண்ட கோட் அணிந்து செல்லுங்கள். மேல் கோட்டும் பேண்ட்டும் உங்களுக்கு பொருந்தாது, நன்றாக இருக்காது. தொப்பி அணியாதீர்கள். பிஸ்மில்லா என்று கூறிவிட்டு செல்லுங்கள். அவர்தான் மாஸ்டர். நடப்பது எதுவாயினும் அது அவரது சித்தம். எல்லாம் நன்றாகவே இருக்கும். அவருடைய சித்தமே வெற்றி பெறும். இங்கிலாந்து செல்ல வேண்டிய வாய்ப்பு ஏற்பட்டால் இயன்ற அளவு இதே போன்ற உடை அணியும் பாணியை பின்பற்றவும். அதற்கு அவர்கள் அதிக மதிப்பளிப்பார்கள். ஆங்கிலேய உடை அணியும் முறையை பின்பற்றினால் எவரும் கவனிப்பதில்லை. கடவுள் உங்களுக்கு வெற்றியை அருளட்டும். அதுவே எனது பிரார்த்தனையும் விருப்பமும் ஆகும். அனைவருக்கும் ஆசிகள். ராம்சந்திர பதேகர், 5 ஏப்ரல் 1931. பாலாஜியினுடைய ஒரு உடல் எந்த அளவுக்கு அவர் வேதனையை அனுபவித்தார் அப்படிங்கிறது இந்த கடிதத்தின் மூலமாக நமக்கு தெரிய வருது. நமக்கு ஒரு சிறு தலைவலி, ஒரு காய்ச்சல் அப்படி மாதிரியான விஷயங்கள் இருந்தால் கூட நம்ம ரொம்பவும் அங்காளாக்கிறோம். இப்படி இருக்கிறது, அப்படி இருக்கிறது, எனக்கு அப்படியே தாங்கல அப்படின்லாம். பட் அவர் சொல்ற விஷயங்களை பார்த்தா எல்லா விதமான பிரச்சனைகளையும், ஒரு பக்கம் யூரினரி இன்ஃபெக்ஷன், ஒரு பக்கம் லிவர் ப்ராப்ளம், ஒரு பக்கம் பல்லுல பிரச்சனை, எவ்வளவு விஷயங்களையும் அவர் தாங்கி கொண்டு அந்த வேலையை செய்து வந்திருக்கிறார். அதுவும் இந்த கடிதம் எழுதியவர் பண்டாரா சமயத்துல லாலாஜியை பார்த்திருக்காரு. அவருடைய வீக்னஸை பார்த்திருக்காரு. அததான் சொல்றாரு, நான் உங்களை பார்க்கும் பொழுது நீங்க ரொம்ப வீக்கா இருந்தீங்க. அந்த நிலைமையிலையும் நீங்கள் தொடர்ந்து பணி இருப்பதை நான் பார்த்தேன். அயராமல் நீங்கள் உழைத்தீர்கள் அப்படின்னு அவர் எழுதியிருப்பார் போன்று. அதுக்குதான் லாலாஜி பதில் எழுதுறார். பண்டாராவில் நீங்கள் கவனித்த மாதிரி, நீங்க அப்ப என்ன கவனிச்ச மாதிரி நான் ரொம்பவும் வீக்கா தான் இருந்தேன். இப்ப என்னுடைய உடல் கொஞ்சம் தேறி நான் ஆரோக்கியமாகவும் இருக்கிறேன். சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனையும் குறைந்துள்ளது சொல்லிட்டு சொல்றாரு. அந்த மாதிரி என்னுடைய உடல் மிகவும் ஒரு கண்டிஷன்ல, இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்கும் பொழுதும் கூட என்னுடைய ஆன்மீக பலத்தினால் மட்டுமே நான் பணி செய்தேன் அப்படிங்கிறார். அப்ப நம்ம
ப்ரிசெப்டர்ஸா இருக்கலாம், அபியாசிஸா இருக்கலாம். நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒர்க்கு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம எல்லா விதத்துலையும் கம்ஃபர்டபுளா இருந்தா மட்டும்தான் நம்ம செய்ய ரெடியா இருக்கும். இல்ல அப்படின்னா நம்ம வந்து அந்த எந்த வேலையும் இல்லைங்க எனக்கு உடம்பு சரியில்லை, இல்ல எனக்கு முடியாது அப்படின்னு நம்ம சொல்றது மாதிரியான ஒரு நிலையில இருக்கும். அப்ப நம்ம உடல் பலத்தை கொண்டு ஆன்மீக வேலை செய்கிறோம். ஆனால் குருமார்கள் நம்முடைய மாஸ்டர்கள்லாம் ஆன்மீக பலத்தை கொண்டு, ஆன்மாவினுடைய பலத்தை கொண்டு ஆன்மீக பணியையும் செய்தார்கள், உடல் இயக்கத்தையும் பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத தான் இதுல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரியான உடல் ரீதியான ஒரு நோயினால நான் பாதிக்கப்பட்ட நேரங்களில் கூட எனது ஆன்மீக பலத்தினால் மட்டுமே நான் பணி செய்தேன். ஒரு கணம் கூட பணியின்றி நான் இருக்கவில்லை. பாபுஜிக்கு கூட இதுதான் லாலாஜியும் சொல்றாரு, விவேகானந்தரும் சொல்றாரு. வயிற்று வலியா 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வேலை பாருங்கன்னு தான் சொல்றாரு. எங்கேயுமே வேலையை நிறுத்திடுங்க, வேண்டாம், உங்க உடம்பு முக்கியம். லாலாஜி வந்து ஒரு சில நேரங்கள்ல பாபுஜிக்கு அவருடைய உடம்பு நிலைமை பார்த்து ரொம்பவும் வருத்தப்படுறார். அது வந்து தாய் அன்பு. ஆனாலும் வந்து அவருக்கு கொடுக்கப்படுற பணிகளோட அளவு குறையவே இல்லை. இதை நம்ம 1944 விஸ்பர்ஸ்ல பார்த்தோம். மாஸ்டர்களுடைய பணி வந்து ஓய்வு ஒழிச்சல் இல்லாத ஒரு பணி. ஏன்னா அவங்க இந்த உடம்பெல்லாம் ஒரு கணக்கா எடுத்துக்கிறது இல்லை. அவங்களுடைய அனைத்து பலமும் அவங்களுடைய ஆன்மாவில் இருந்து அவர்கள் பெறுகிறார்கள். அதையும் எப்படி லாலாஜி பணிவா சொல்றாரு பாருங்க. இத்தகைய சூழ்நிலைகளில் என் மதிப்பிற்குரிய மூத்தவர்கள், அதாவது அவருடைய மாஸ்டர்ஸை பத்தி சொல்றார், என் மதிப்பிற்குரிய மூத்தவர்கள் மற்றும் கடவுளின் உதவியின்றி வேறு எந்த ஆற்றலினாலும் என்னால் இப்படி பணியாற்றி இருக்க முடியாது. அந்த மாஸ்டர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பாபுஜி தான் அதிகமா யூஸ் பண்றாரு. அதுக்கு முன்னாடி வந்து லாலாஜி தன்னுடைய கடிதங்கள்ல, தன்னுடைய லிட்ரேச்சர்ல அவர் யூஸ் பண்ற முக்கியமான வார்த்தை மதிப்பிற்குரிய மூத்தவர்கள். இப்ப மதிப்பிற்குரிய மூத்தவர்கள்னு அவர் சொல்றது அவருடைய குருநாதரை, அவருடைய குருநாதரோட குருநாதர், இவங்களெல்லாம் தான் அவர் சொல்றாரு, ஹையரார்கிஸ் தான். அப்ப அவங்களுடைய ஒரு ஆசீர்வாதத்தினால, அவங்களுடைய உதவியினாலதான் நான் இந்த பணியை ஆற்றினேன் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. அப்ப எந்த அளவுக்கு பணிவும் இருக்கிறது அந்த இடத்துலங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். நாமும் முடிஞ்ச அளவுக்கு மனதளவுல அப்படி இல்லாட்டியும் வாய் அளவுலயாவது இந்த மாதிரி முதல்ல சொல்ல ஆரம்பிச்சாதான் மனதளவுல அடுத்து மாறும். இப்ப நம்ம எந்த ஒரு பணியை ஆற்றினாலும் அது மாஸ்டருடைய ஆற்றலினாலும் அவருடைய உதவியாலும் தான் நடந்திருக்கு அப்படின்னு முதல்ல நம்ம நம்ப ஆரம்பிக்கணும். நம்மளால நம்ப முடியாது. எப்பெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னா, நம்ம ஜெயிக்கிறப்ப கூட சொல்லிடுவோம், மாஸ்டருடைய உதவியால நான் ஜெயிச்சிட்டேன். தோக்கும் பொழுது நான் என்னையே கூட சொல்லிக்குவேன், நான் அப்படி செஞ்சிருக்கணும், நான் அப்படி செஞ்சிருக்கணும் எல்லாம் கிடையாது. நான் பணி செஞ்சேன். அந்த பணியை வந்து இந்த அளவுக்கு செய்யறதுக்கே மாஸ்டர் உதவி செய்யறதுனாலதான் நடந்திருக்கு. அப்ப அது தோல்வி வெற்றிங்கிற விஷயங்கள் இந்த உணர்வுல குறுக்கிடாமல் நம்மளால இருக்க முடியுமா அப்படின்னு நம்ம பயிற்சி பண்ணி பார்க்கணும். அடுத்து அவருடைய நிலையெல்லாம் சொல்றாரு, இதெல்லாம் தெரியுது, சாப்பிட முடியல, அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, சுகர் வந்து இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு. அதே மாதிரி லிவர், கிட்னி எல்லாம் வந்து சரியா ஃபங்க்ஷன்ல இல்லை, டோட்டலா வந்து என்னுடைய மூவ்மெண்ட்டே குறையுதுங்கிற. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆன்மா உள்ள ஒடுங்குது அப்படிங்கிறதுதான் கொஞ்சம் கேட்கும் பொழுது நமக்கு ஒரு மனசுல சின்ன வலியும் கூட வருது. ஒரு எந்த அளவுக்கு தன்னுடைய அந்த நிலைமையை அவர் எடுத்து சொல்றாரோ அது நம்ம அனுபவிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஒடுங்குற ஒரு உயிரோட தன்மையை தான் லாலாஜி இந்த லெட்டர்ல சொல்றார். எவ்வளவோ ஆன்மீக விஷயங்கள் நம்ம படிச்சாலும் கூட தன்னுடைய நிலைமையை அவரு சொல்ற விதம் வந்து அது எந்த வித எக்ஸாகரேஷனும் இல்லை. ஆனால் வந்து நம்ம இதயத்தை கரைக்கிற மாதிரிதான் அது இருக்குது. அதுக்கு ஒரு சிகிச்சை முறையும் சொல்றாரு. இந்த மாதிரிலாம் இருக்கு, இதுக்கு யுனானி சிகிச்சையோ அல்லது நீர் சிகிச்சையோ இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பியும் அவர் கடைசியா வர்றது, எல்லா சிகிச்சையும் நான் எடுத்துக்கிறேன், எல்லாம் பண்றேன், ஆனா கடவுளின் சித்தம் எதுவோ அதுவே உயர்ந்தது. அது என்னை எங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கணும், கொண்டு போய் சேர்க்கணும். எவ்வாறாயினும் கடவுளின் சித்தமே உயர்ந்தது. அகற்ற வேண்டிய பற்கள் இது இல்லாம பல்வலியும், அந்த அகற்ற வேண்டிய பற்களை எடுத்தா திருப்பி எடுக்கணும், அதையும் சொல்றாரு. இப்ப எவ்வளவு லிஸ்ட் இருக்கு பாருங்க. இவ்வளவு விஷயங்களையும் தான் தாங்கி கொண்டுதான் லாலாஜி பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்.
அடுத்து இந்த கடிதத்தை எழுதினவர் ஒரு இஸ்லாமிய சகோதரராக இருக்கலாம். ஏன்னா அந்த பிஸ்மில்லாங்கிற வார்த்தையை சொல்றார். பிஸ்மில்லா அப்படின்னா கடவுளின் பெயரால ஆரம்பிங்க அப்படிங்கிறது தான். அதை யார் வேணாலும் சொல்லலாம். அது ஒரு உருது வார்த்தை, அவ்வளவுதான். பிஸ்மில்லானா அது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமானது அப்படிங்கிறது கிடையாது. பட் இவருக்கு ஏன் இதை அவர் சொல்றாரு அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா எனக்கு என்ன இருக்குன்னா, அவர் இஸ்லாமியராக இருக்கலாம். ஏன்னா சொல்றாரு பாருங்க, போட்டு மேல தொப்பி இதெல்லாம் உங்களுக்கு பொருந்தாது அப்படிங்கிறாரு. அப்படின்னா அது அந்த காலத்துல அங்க இருக்கிற அந்த நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிக் கல்ச்சர், ஒரு போட்டு மேல ஒரு தொப்பி வச்சுட்டு போறது. ஸோ அவர் சொல்றாரு, நீங்க வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு லாங் கோட் மட்டும் போட்டுக்கோங்க, அந்த பேண்ட் சூட்டு போடாதீங்க, அது உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்றாரு. தொப்பி அணியாதீர்கள்னு சொல்றாரு. பிஸ்மில்லா என்று கூறிவிட்டு செல்லுங்கள். நம்ம கூட சொல்லிட்டு போகலாம், அதனால ஒண்ணும் இல்லை. நமக்கு பிஸ்மில்லா யாரு? நம்ம மாஸ்டரின் பெயரால் செய்யணும், அவ்வளவுதான். பிஸ்மில்லா என்றால் கடவுளின் பெயரால் ஒரு பணியை ஆரம்பிக்கிறது. அந்த புள்ளியார் சொல்லி போடுவோம் இல்லையா, அது மாதிரி. அவர்தான் மாஸ்டர், நடப்பது எதுவாயினும் அவரது சித்தம். யார் எல்லாத்துக்கும் வழிகாட்டியா இருக்கிறாரோ அவர்தான் மாஸ்டர் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கணும். அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய மாஸ்டர் முஸ்லீம் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதனாலலாம் அந்த வார்த்தையை அவர் பிரயோகம் பண்றாரு. அதனால இது ரொம்ப குழம்ப வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. திரும்பியும் இங்கேயும் சொல்றார், தனக்கு என்ன சொன்னாரோ அதைதான் இந்த அபியாசியும் சொல்றார். அவரது சித்தம் எதுவோ அவரது சித்தப்படிதான் எல்லாம் நடக்குங்கிறார். நடப்பது எதுவாயினும் அது அவரது சித்தம். நீங்க இன்டர்வியூக்கு போங்க, வேலை கிடைக்கிறதும் கிடைக்காதும் அவருடைய சித்தம். ஆனால் சொல்லிட்டு சொல்றாரு, ஆல் இஸ் வெல், எல்லாம் நன்னாவே இருக்கும், அவருடைய சித்தமே வெற்றி பெறும். ஸோ 100% எல்லாம் அவர் கையில, எல்லாம் அவருடைய விருப்பப்படி அப்படிங்கிற அந்த முழுமையான எண்ணத்துல லாலாஜி இருக்கிறார். அதனாலதான் டாக்டர்கிட்ட போகணும், ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு கடைசி காலகட்டத்தில் சொல்லும் பொழுதெல்லாம் இல்லை, இந்த வலியை அவர் கொடுத்துருக்காரு அப்படிங்கும் பொழுது இது அவர் சித்தப்படி, சரியானா சரியாகட்டும், அனுபவிக்கிறேன்னா அனுபவிக்கிறேன்னு அதை அப்படியே அனுபவித்து அதை நம்ம அந்த லாலாஜி பிலிம்ல பார்ப்போம். அந்த வேதனை மிக்க அந்த அந்த ஆன்மா பட்ட வேதனையை நம்மளால இந்த நேரத்துல உணர முடியுது. அடுத்து இங்கிலாந்து செல்ல வேண்டிய வாய்ப்பு ஏற்பட்டால் இயன்ற அளவு இதே போன்ற உடையை அணியும் பாணியை பின்பற்றுவோம். நீங்க ஃபாரின் கண்ட்ரி போனா கூட அவங்க டைப்ல நீங்க அவங்க கல்ச்சர் படி நீங்க ட்ரெஸ் பண்ணாம இந்த கல்ச்சர் படி ட்ரெஸ் பண்ணுங்க. ஏன்னா அந்த மக்களுக்கு நமது நாட்டு கலாச்சாரப்படி உடை அணிகிறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாரு. ஒரு ஆசீர்வாதமும் பண்றார், கடவுள் உங்களுக்கு வெற்றியை அருளட்டும், அதுவே எனது பிரார்த்தனையும் விருப்பமும் ஆகும். அனைவருக்கும் ஆசிகள். ராமச்சந்திரா ஃபதேகர், 5 ஏப்ரல் 1931. அடுத்து கடிதம் எண் 31, புத்தகத்துல பக்கம் 83. இது 1931ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 28ஆம் நாள் எழுதப்பட்ட கடிதம். கிட்டத்தட்ட அதே மாதத்துல கடைசியில் எழுதுறார். அன்பான சகோதரரே, நீங்கள் விரைவாக முன்னேறுவதாக. இது ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதம். இதுவரைக்கும் உள்ளதுல ஆசிகள், கடவுள் உங்களை பாதுகாப்பாராக, இந்த வார்த்தைகளை தான் பார்த்துட்டு வந்தோம். முதல் முறையா ஒரு லெட்டர்ல ஒருவருடைய முன்னேற்றத்தை பத்தி மாஸ்டர் எழுதுறது இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற லெட்டர். அப்ப இந்த அபியாசி ஒரு நல்ல கண்டிஷனை தான் அனுபவித்து அந்த விஷயத்தை மாஸ்டர்கிட்ட பகிர்ந்திருக்கணும். அதுல அவர் முழுமையாக சந்தோஷப்பட்டு அவரை ஆசீர்வதித்திருக்கும். அப்படிதான் இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு யூகம். போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய மகான்கள் மீதுள்ள அன்பும் அவர்களை பின்பற்றும் விருப்பமும் நாளுக்கு நாள் மேன்மேலும் அதிகரிக்குமே, ஆனால் அது நல்லதே. இதுதான் உங்கள் முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்கும். ஆன்மீக முன்னேற்றத்திற்கான அளவுகோல் என்ன அப்படிங்கிறத மிக தெளிவாக ஒரு விஷயத்துல சொல்லிட்டாரு. என்னைக்கு மாஸ்டர் மேல இருக்கிற அன்பும் அவரை ஃபாலோ பண்ணுங்கிற விருப்பமும் உங்கள்கிட்ட இன்க்ரீஸ் ஆகுதோ அப்ப நீங்க ஒரு துளி ஆன்மீகத்துல முன்னேறுறீங்க. ஒவ்வொரு நாளும் மாஸ்டர் மேலான அன்பு எனக்கு அதிகமாயிட்டே போகுது. ஒவ்வொரு நாளும் அவரை இன்னும் எல்லா விஷயங்களிலும் பின்பற்ற வேண்டும், அவரை போல மாறணும் அப்படின்னு உள்ளுக்குள்ளார எண்ணம் வரும் பொழுது
அது உங்களுடைய முன்னேற்றத்தை அதிகரிக்கும். ஸோ அவர் சொல்றாரு, உங்க முன்னேற்றத்துக்கு என்ன காரணம்னா நீங்க மாஸ்டர் மீது கொண்டிருக்கிற அன்பு. மற்றபடி உள்முக மற்றும் வெளிப்புற நிலைகள் எல்லாம் நமது கற்பனையே. பின்பற்றுதல் என்பது இருந்தால் எல்லாமே அங்கு இருக்கும். இல்லாவிடில் எல்லா நிலைகளும் பயனற்றவை. ரொம்பவும் முக்கியமான ஒரு வாசகமாக இதை நம்ம பார்க்கணும். நம்ம எவ்வளவோ சொல்றோம், இன்னர் கண்டிஷன், எக்ஸ்டர்னல் கண்டிஷன், அப்படிப்பட்ட கண்டிஷன், இப்படிப்பட்ட கண்டிஷன் அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா? நம்ம படிக்கும் பொழுது மாயைக்குள்ளார என்ன விதமான கண்டிஷன் கொடுத்தாலும் அது எல்லாம் மாயை தான். நான் இன்னைக்கு ரொம்ப அமைதியா உணர்றேன் அப்படின்னா அமைதிங்கிற விஷயம் மாயை உள்ளது. நான் இன்னைக்கு ரொம்ப உற்சாகமா உணர்றேன்னா உற்சாகம் என்பது ஒரு கற்பனை. என்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் என்ன பாராட்டுறாங்க அப்படின்னா அதுவும் ஒரு கற்பனை. நாளைக்கு இதே பாராட்டுதல் டக்குன்னு என்னவா மாறணும், ஒரு சின்ன இன்சிடென்ட்ல வேற மாதிரி மாறிப்போம். அப்ப இங்க எல்லாமே உள்முகமான சூழ்நிலைகளும் வெளிப்புறமான சூழ்நிலைகள் எல்லாமே நமது கற்பனையே. ஸோ ரொம்ப ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன்ஸ் மேல ரொம்ப சார்ந்து இருக்காதீங்க அப்படிங்கிறது தான் அவர் சொல்றார். ஆனா அந்த ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனுக்கு பின்னாடி அந்த கண்டிஷன் கிரியேட் ஆன உடனே அதை தொடர்ந்து ஒரு விளைவு ஏற்படணும். அந்த விளைவு தான் முக்கியமானதுங்கிறார். என்ன விளைவுன்னா பின்பற்றுதல். இந்த கண்டிஷன் கிரியேட் ஆக நான் இன்னும் மாஸ்டரை முழுமையாக பின்பற்றணும். பாபுஜி அவருடைய சுயசரிதையில எழுதுவாரு, பல்லு விளக்குறப்ப கூட லாலாஜியோட எண்ணம் வந்தது, நான் எப்போ உங்களை மாதிரி மாறுவேன், அப்படியே முழுமையா உங்களை மாதிரி மாறிடணும், உங்களை அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்த உடனே நான் நீயா நாய், நீ நானா நாய்ன்னு அவர் உள்ளார இருந்து அந்த குரலை கொடுக்கறத சொல்லுவார் இல்லையா? ஆக எல்லா இடத்துலையுமே நீங்க பார்க்க வேண்டியது அந்த பின்பற்றுதல், அவரை பின்பற்றி நடத்தல் அப்படிங்கிற விஷயம் இல்லாவிடில் உங்களுக்கு இந்த தியானத்தினாலேயோ அல்லது ஆன்மீக பயிற்சிகள்னாலேயோ எந்த நிலைகள் அருளப்பட்டாலும் அந்த அத்தனை நிலைகளும் பயனற்றவைதான். உங்களுக்கு எத்தனை விதமான வசதிகள் செய்து கொடுத்த போதும் நீங்க எதை பிடித்து கொண்டு முன்னேற வேண்டுமோ அதை பிடித்து கொண்டு முன்னேறாமல் அந்த வசதிகளை அனுபவிப்பதும் அதை பத்தி பாராட்டிட்டும் ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் குறிப்பிட்ட விவரமானது ஃபனா ஏ ஃபனா, அதாவது முழுமையான ஐக்கியம் என்னும் நிலையை எடுத்து காட்டுகிறது. இந்த முழுமையான ஐக்கியம் அப்படிங்கிற நிலைமை வரும் பொழுது கடவுளிடம் நன்றி உணர்வு கொண்டிருப்பது மிகவும் அத்தியாவசியம். ஏன்னா ஃபனா ஏ ஃபனா நிலை வரும் பொழுது, முழுமையான ஐக்கியம் வரும் பொழுது அங்க ஒழுங்கற்ற ஒரு தன்மை, மரியாதையற்ற ஒரு தன்மை வந்துவிடும். அதனால இந்த கண்டிஷன் வரும் பொழுது இதை அழித்ததற்காக கடவுள் மீது நன்றியோடு இருங்கள். இப்போ முழுமையா ஐக்கியமான ஒருத்தருக்கு தான் இதை எழுதுறாரு. கம்ப்ளீட் மெர்ஜன்ஸை யாரோ ஒரு அபியாசி நிறைவேற்றி இருக்கிறாரு. என் பாபுஜியா கூட அது இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஏன்னா யாருக்கு எழுதப்பட்ட கடிதம் அப்படிங்கிற விவரங்களை இதுல மறைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அது ஒரு விதத்துல நல்லதுதான். ஏன்னா நம்மளுடைய கற்பனைகளை, நம்முடைய யூகங்களை வைத்துக்கொண்டு நம்ம பல டைமென்ஷன்ல சிந்திக்கிறதுக்கு இதுவும் உதவுதுதான். இங்க சொல்ற மூணாவது முக்கியமான விஷயம், இந்த ஐக்கிய நிலை வரும் பொழுது கடவுளிடம் நன்றி உணர்வு கொண்டிருப்பது மிகவும் அத்தியாவசியம். இந்த பாராள 3 விஷயங்கள் சொல்ற 3 முக்கியமான விஷயங்கள். ஒண்ணு மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய மகான்கள் மீதுள்ள அன்பும் அவர்களை பின்பற்றுகிற விருப்பமும் அதிகரிப்பதுதான் முன்னேற்றத்திற்கான காரணமா அமைய முடியும். ஆன்மீக முன்னேற்றத்துக்கு வேற எதுவும் உங்களுடைய பயிற்சி முறையோ அல்லது நீங்கள் அடைந்துள்ள அனுபவங்களோ, நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நிலைகளையோ வைத்துக்கொண்டு ஆன்மீகத்தை, முன்னேற்றத்தை அடையாளப்படுத்தாதீர்கள். ஏன்னா உள்புறமாக வெளிப்புறமாக நீங்கள் பார்க்கிற எல்லா நிலைகளும் கற்பனை. பின்பற்றுதல் இருந்தால் எல்லாமே இருக்கும். ஏன்னா அவர் அடைஞ்சிருக்கிற நிலை மிக உயர்ந்த நிலை. அதை பத்தி சொன்ன உடனே அவருக்கு ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது, ஒரு கர்வம் வந்துடக்கூடாது, ஒரு அகங்காரம் வந்துடக்கூடாது. அதனாலதான் அந்த நிலையை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அந்த நிலை ஒண்ணும் இல்லைங்கிற விஷயத்த சொல்லிட்டு சொல்றார். பணா ஏ பணா,
கடவுளிடம் முழுமையாக ஐக்கியம். பனா ஏ பனா என்கின்ற நிலையை நீங்கள் நீங்க சொல்றீங்க, நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இதுக்கு நீங்க நன்றி உணர்வோட இருங்க அப்படின்னு 3 விஷயங்களுமே முக்கியமான விஷயங்கள். அவர் அதை சொல்ற ஆர்டர் அதை விட முக்கியமானது. மைய கருத்தை சொல்ல வரும் பொழுது எதை முதல்ல சொல்லணும், எதை அடுத்து சொல்லணும் அப்படிங்கிற அந்த ஆர்டர் ரொம்ப முக்கியமானது. அப்பதான் அது சரியான பாதிப்பை ஏற்படுத்தும். இல்லைன்னா டக்குன்னு பாராட்டிட்டாலோ அல்லது ஆஹா என்ன அற்புதமான கண்டிஷன், இந்த மாதிரி கண்டிஷனை ரொம்ப வெகு சிலரே அடைவார்கள், நீங்க இந்த கண்டிஷன் அடைச்சிருக்கீங்க, இதை பத்திரமா வச்சுக்கங்க அப்படின்னு சொன்னா அதை உடனடியா தொலைக்கிறதுக்கான உணர்வு தான் ஏற்படும். ஒரு அபியாசிக்கு எப்பயுமே ஒரு கண்டிஷன் ரிவீல் பண்ணப்பட்டால், அது பிரிசெப்டராலேயோ யாராலேயோ சொல்லப்பட்டாலே, ஏன் அவரே நான் இந்த கண்டிஷனை அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு யாரோ ஒரு தட்ட வாய் திறந்து சொல்லிட்டாலேயே அன்னையிலேருந்து அந்த கண்டிஷன் போயிடுறத அவரை பார்க்கலாம். காரணம் என்னன்னு கேட்டா, இயற்கையில எதையும் வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான். நீங்க அந்த கண்டிஷன்ல இருக்கிறத இன்னொருத்தட்ட எதுக்காக சொல்றோம்? இப்ப நான் 3 நாளா இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கண்டிஷன்ல மூழ்கி இருக்கேன் அப்படின்னு இன்னொரு அபியாசிகிட்ட நான் சொல்ல வேண்டிய அவசியம் இங்கே இருந்துச்சு. நான் இது மூலமா என்ன சொல்லிக்க விரும்புறேன், நீங்க கண்டிஷனுக்குலாம் போக வேணாம். ஒரு 10 நாள் நான் கரெக்டா பிராக்டிஸ் பண்றேங்க. இப்ப காலையில எந்திரிச்சுன்னு யார்ட்டையா சொல்லி பாருங்க, 11வது நாள் அந்த பிராக்டிஸை நீங்க விட்டுருவீங்க. இதெல்லாம் சொல்றதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அகங்காரம். அதாவது நான் பர்ஃபெக்டா மெடிடேஷன் பண்றேன்னு சொல்றது. இப்போ 1 மாசமா நான் ஒரு நாள் கூட விடாம கிளீனிங் பண்றேன்னு சொல்லுங்க. அடுத்த 32வது நாள் நீங்க கிளீனிங் பண்ண மாட்டீங்க, அல்லது பண்றதுக்கான சூழ்நிலை இருக்காது போயிடும். ஏன்னா அந்த 31 நாளா நான் பண்ணினேன்னு சொல்றதுல நீங்க வெளிப்படுத்துறது உங்களுடைய அகங்காரத்தை. அதுதான் வளர்ந்து வெளில நிக்குது. இயற்கை அதை தட்டும். அப்ப என்னுடைய ஒரு ஆன்மீக நிலையை என் குருவை தவிர மற்றவர்களிடம் நான் பேசும் பொழுது அது எதனால பேசுறேன் அப்படின்னு கேட்டா, ஒரு என்னுடைய நிலையை பற்றி வெளிப்படுத்தி நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு அகங்காரம். என்ன சார் ஷேர் பண்ணிக்கிறதுலாம் ஒரு அகங்காரம் தான் அப்படின்னா, இந்த நிலையை ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது? ஏன் சொல்லணும்? நீங்க ஷேர் பண்றீங்க, ரைட்டு, உங்களுக்கு அது மகிழ்ச்சியை கொடுக்குது. ஆனா கேட்கிறவங்களுக்கும் அது மகிழ்ச்சியை கொடுக்குமா, பொறாமையை கொடுக்குமா, வருத்தத்தை கொடுக்குமா? ஏன்னா நான் நல்லா இருக்கேன்னு சொன்னா வருத்தப்படுவாங்கன்னா, நீங்க நல்லா இருக்கிறதுக்காக வருத்தப்பட மாட்டாங்க. ஐயோ நான் என்ன இது மாதிரி முன்னேறலேன்னு வருத்தப்படுவாங்க. அப்ப எப்படி இருந்தாலும் ஆன்மீக நிலைகளை அடுத்தவங்கள்ட்ட பேசுறது ஒரு பலனளிக்கக்கூடிய விஷயம் இல்லை. அது அவர் அப்படி சொல்லாமல் ஆன்மீக நிலைகளே பயனற்றவைன்னு ஒரே வார்த்தையிலேயே முடிச்சுக்கிட்டாரு. ஏன்னா நீங்க எப்படி ஃபாலோ பண்றீங்க மாஸ்டருங்கிறத வச்சு மட்டும் உங்களை பார்த்துக்குங்க, நிலைகளை வைத்துக்கொண்டு எடை போடாதீர்கள். ஆனால் நீங்க முழுமையான ஐக்கிய நிலைமைக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. எனது உடல்நிலை மிக பலவீனமாக உள்ளது. நாளுக்கு நாள் மேலும் பலவீனமாக ஆகிக் கொண்டிருக்கிறது. சவாரி செய்யப்பட்ட குதிரை பலவீனமாக ஆகிவிட்டால் அது அனைத்து பொறுப்புகளையும் விட வேண்டியது அவசியமாகிறது. அனைத்தும் அவரது விருப்பத்தை பொறுத்தே உள்ளது. அடுத்த விஷயத்தையும் சொல்றாரு. ஸோ பெட்டுக்கு வர்றாருங்கிறது தான் அதுல. இப்போ தன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் வேற யாருக்கும் மாற்றுகிறார். எல்லா விஷயத்தையும் செய்யறதுக்கான வேலைகளை ஒவ்வொருத்தருக்காக மாற்றி கொடுக்கிறார். நிர்வாகத்தை எல்லாத்தையும் இது பார்க்க வேண்டியது, சத்சங்கத்தை நடத்த வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் மற்றவர்களுக்கு மாற்றி கொடுக்கிறாருங்கிறத தெளிவா எழுதுறார். என்னுடைய உடல்நிலை மிக பலவீனமாக உள்ளது. நாளுக்கு நாள் மேலும் பலவீனமாக ஆகி கொண்டிருக்கிறது. அதுக்கு சொல்றாரு, சவாரி செய்யப்பட்ட குதிரை பலவீனமாக ஆகிவிட்டால் அது அனைத்து பொறுப்புகளையும் விட வேண்டியது அவசியமாகிறது. குதிரைகளோட நிலைமையை பத்தி தான் சொல்லுவாங்க. அது ஒரு சின்ன ஒரு காலில் அடிபட்டு போச்சுன்னா கூட அதுக்கப்புறம் அதை கொள்றது தவிர அதுக்கு வேற ஒன்றும் அதுக்கு ஒட்டு போட்டு கட்டு போட்டு அதை திருப்பி வளர்த்து கொண்டு வர்றதெல்லாம் ரொம்ப ரேர். அது சவாரி செய்யற குதிரை அது பலவீனம் ஆயிட்டால் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் விட்டுட்டு டெத் பெட்டுக்கு போக வேண்டியதுதான். அது மாதிரிதான் நானும் இருக்கிறேன். எல்லா பொறுப்புகளையும் விட வேண்டியது. திரும்பியும் ஒரு வார்த்தையை சொல்றார், அனைத்தும் அவரது விருப்பத்தை பொறுத்ததே. எப்படி இருந்தாலும் கடவுள் விருப்பப்பட்டால் மே மாதம் 4ஆம் தேதி நான் சிகந்தராபாத் செல்வதாக உள்ளேன். அது எனக்கு கொஞ்சம் சேஞ்சா இருக்கும். அதோடு நான் சிகிச்சையும் பெறுவேன் அப்படின்னு சொல்றாரு. சிகந்தராபாத்ல டாக்டர் ஸ்ரீ கிருஷ்ணாலால் இருக்கிறாரு. அதை பத்தியும் அவரு சொல்றாரு. அங்கதான் போய் நிறைய சிகிச்சை எல்லாம் எடுத்துக்கிறாரு. போன கடிதத்துல கூட அதுதான் சொல்லியிருந்தார்.
ஆனால் அனைத்து வேலைகளும் அவரது விருப்பத்தை பொறுத்தே இருக்கின்றன. நாம் தவறுகள் செய்கிறோம். ஒரு வித்தியாசமான வார்த்தையை சொல்றார். நாம் நம்முடைய விருப்பப்படி செய்யறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பல விஷயங்கள. அப்படி கிடையாது. இந்த நாம் தவறுகள் செய்கிறோங்கிற வார்த்தையை நீங்க எங்க வேணாலும் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம என்ன பண்றோம்? அவர் விருப்பப்படி நடக்குதுன்றத உணர்ந்து கொள்ளாமல், நாம் தான் எல்லாம் செய்யறோம்னு நினைக்கிறோம். அல்லது நான் நினைக்கிற மாரி நடக்கணும்னு நினைக்கிறோம். இதெல்லாம் தவறுன்னு சொல்ல வர்றாருன்னு நான் எடுத்துக்கிறேன். நீங்க எப்படி வேணாலும் இத எடுத்துக்கலாம். இந்த இந்த ஒரு கடிதத்துல மட்டுமே ஒரு 4, 3, 4 இடத்துல வந்து கடவுளின் சித்தப்படி நடக்கணும், அவரது விருப்பப்படி நடக்கணும். அப்ப முழுக்க முழுக்க கடவுளின் சித்தத்துக்கு தன்னை உட்படுத்திக் கொண்டு ஒண்ணுமே இல்ல, நம்முடைய மாஸ்டருடைய விருப்பத்தை தவிர வேற எதுவுமே இல்லைங்கிற ஒரு முழுமையான நிலைமைக்கு லாலாஜி போயிடுறார். அந்த பக்கம் ஒடுக்கமும் இந்த ஆன்மீக நிலையில அவருடைய தன்மையும் 2யும் நம்ம பார்க்கிறோம். எப்படி ஒரு மகான் வந்து தான் சமாதி அடையறதுக்கு முன்னாடி எல்லா நிலைகளையும் அனுபவிச்சு அதை எப்படி மாத்தி கொடுத்து போறாரு அப்படிங்கிறது எல்லாமே இந்த கடிதங்கள்ல ஒரு நுட்பமா நம்ம இதயத்துக்கு உணர வைக்கப்படுறது அப்படிங்கிறதுதான் என்னுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. அனைத்து வேலைகளும் அவரது விருப்பத்தை பொறுத்தே இருக்கின்றன. நாம் தவறுகள் செய்கிறோம். அனைவருக்கும் சலாம், ஆசிகள். ராம்சந்திர பதேகர், 28 ஏப்ரல் 1931. இன்னைக்கு இந்த 2 கடிதங்களுமே வந்து அது சொன்ன ஆன்மீக விஷயங்களும் பெருசு. அதோடு கூடவே லாலாஜி மகராஜ் கூட இருந்து அவர் பட்ட வேதனைகளை நாமும் அனுபவித்த மாதிரி இதயத்துல ஒரு சின்ன ஒரு நெகிழ்ச்சி. இப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அப்படித்தானே நம்ம மாஸ்டரும் வெளியில சொல்லாத எவ்வளவோ உடல் உபாதைகளோடு இந்த வேலைகள்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அவருடைய உடல் நலத்துக்கு நம்ம இதயபூர்வமாக ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு கணமும் நம்ம பிரார்த்தனை பண்றதுதான் நம்ம மாஸ்டருக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவையாக இருக்கும். அப்ப நம்முடைய ராஜி இப்ப அவர் செய்யற அந்த மிகப்பெரிய வீரியமான வேலைகளுக்கு ஏற்ற மாதிரி பூரண உடல் நலத்தோட எப்பயும் இருக்கணும். எல்லா விதமான உடல் ரீதியான உபாதைகள்ல இருந்தும் இயற்கை அவருக்கு வந்து விடுதலை வழங்கும். அவர் ஒரு இளமையான ஒரு மனிதரை போல, ஒரு இளைஞரை போல அவருடைய உடல் நலம் வந்து ஒரு உன்னதமான நிலைமையில மாறணும். மாஸ்டருடைய விருப்பம் அதை நோக்கி திரும்பினா எல்லாமே சாத்தியம். அது வந்து அவர் கையில தான் இருக்கு. நம்முடைய பிரார்த்தனைகள் அதை சாத்தியமாக்கட்டும். அவர் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாகவும், எந்த அளவுக்கு வந்து உற்சாகமாகவும் நமது குருநாதர் இருக்கிறாரோ, அந்த அளவுக்கு ஆன்மீக பணிகள் வீரியத்தோட நடக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு பிரேயரை இன்னைக்கு சிட்டிங்கே வந்து மாஸ்டருடைய பிரார்த்தனை அப்படிங்கிற, மாஸ்டருடைய உடல் நலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நம்ம மனதுல நிலைச்சு நிக்கணும். அதுக்காக நம்ம பிரேயர் பண்ணி அந்த நிலைமையிலேயே முழுகுவோம். Please start meditation.